சார் நீங்க என்ன சார் இங்க? ஸ்ருதிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அதனால அவளை அனுப்பிட்டு நான் குழந்தைய பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல என்னப்பா இருக்கு? பேரனோ பேத்தியோ கொஞ்சம் வயசுல தானே நான் இருக்கிறேன். காலகாலத்துல இந்த மாதிரி கொஞ்சத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். உன் குழந்தைய நான் பேத்தியா நினைச்சுக்கிறேன். உன் குழந்தைக்கு நல்லது பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீ தான் என் குழந்தைகளை தண்டிக்கிற. சார் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் தங்கச்சி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனப்போ மகாக்கு 8 வயசு, விவரமே தெரியாது. எங்களை அப்பா அம்மாவா நினைச்சு வளர்ந்தா. நாங்களும் அவளுக்கு எந்த குறையும் வைக்கல. சாகும்போது என் தங்கச்சி என்கிட்ட ஒரே ஒரு சத்தியம் வாங்கினா, நமக்குள்ள இருக்கிற உறவை விட்டுறக்கூடாது, மகாவுக்கு அரவிந்த கட்டி வைக்கணும்னு சொன்னான். அதனாலதான் நானும் சாந்தியும் மகாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு இவ்வளவு பாடுபடுறோம். அரவிந்த் ஃபாரின்ல வளர்ந்தவன், சம்பிரதாயம் பாரம்பரியம் அவ்வளவா தெரியாது, கொஞ்சம் ஐஃபியா தான் இருப்பான். சார் இதெல்லாம் என்கிட்ட எதுக்காக சார் சொல்றீங்க? அரவிந்த் மகா 2 பேர் நடுவுல நீதான்பா குறுக்க நிக்கிற. அரவிந்த பத்தி ஏதாவது தப்பான அபிப்பிராயத்தை பேசி அவன் மனசு நீதான் கெடுக்கிற. சார் சத்தியமா அந்த மாதிரிலாம் இல்ல சார். அது உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்குது. ஆனா நடக்குது, அதுதான் உண்மை. மகா எங்க எல்லாத்தையும் எதிர்த்து பேசுற கேரக்டர் கிடையாது. மகாவுக்கு உங்க எல்லார் மேலேயும் நல்ல அபிப்பிராயம் தான் சார் இருந்தது. ஆனா அந்த மரியாதை போனதுக்கு காரணம் நான் இல்ல சார், நீங்க தான். நானா? ஆமா சார். தப்பா எடுத்துக்கலனா வெளிப்படையா பேசுறேன். சொல்லு. ஆபீஸ்ல மகா கணக்கு வழக்கு பார்த்தாங்க. அக்கவுண்ட்ஸ்ல ஏகப்பட்ட தில்லுமுள்ளு நடந்திருக்கு. லட்சக்கணக்கில் பணம் சுருட்டப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? உங்க மேல அவங்க வச்சிருந்த மதிப்பும் மரியாதையும் அப்பதான் சார் மாறிச்சு. உங்ககிட்ட அவங்களால நேரடியா மோத முடியல. அதான் அந்த கோபம் அரவிந்த் மேல வெடிச்சது. சுப்பிரமணி, பிசினஸ்ல கொஞ்சம் நெளிவு சுழுலாம் இருக்கும்பா. இப்பதானே நீ வந்திருக்க, போக போக நீயே தெரிஞ்சுப்ப. இப்ப பிரச்சனை கம்பெனி எப்படி நடத்துறதுன்னு இல்லப்பா, மகா கல்யாணம் எப்படி நடத்துறதுன்னு தான்ப்பா. சார் நான் மகா கிட்ட அந்த நெளிவு சுழிவுகள் எல்லாம் கத்துக்கிறதுக்காக தான் பிசினஸ் விஷயமா நான் ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறேன். தப்பான எண்ணத்தோட நான் பழகிருந்தேன்னா என் குழந்தை விஷயத்தையே நான் மறைச்சிருப்பேனே சார். நீ சொல்றது ரொம்ப கரெக்டுப்பா. சில பேர் சென்டிமெண்டா குழந்தைய காட்டி பொண்டாட்டி இறந்துட்டா தனியா நிக்கிறேன்னு இறக்க வர்ற மாதிரி பேசி பொம்பளை மனசே மயக்கிடுவாங்க. அப்படி ஒரு அவசியம் எனக்கு இல்லை சார். பிசினஸ் விஷயம் தவிர மகா கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினதில்ல. அப்படியே அதை மீறி அவங்க என்கிட்ட பேச வந்தாலும் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் சார். அப்படி ஏதாவது ஒரு விஷயம்னா சொன்னல, அங்கதான் ஒரு பொண்ணுக்கு எப்படி எங்க யார் மேல காதல் வரும்னு சொல்ல முடியாதுப்பா. இங்க வேற காதல் வரதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இதோ இவதான் என் வாழ்க்கையே. மகா அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிற? நீதான்பா. நான் சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், இல்லன்னு ப்ரூவ் பண்ணு. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வெரி சிம்பிள். மகாவுக்கும் அரவிந்துக்கும் உன் தலைமையில நாம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். என் தலைமையில? நான் போய் எப்படி சார் மகா கிட்ட? அது எப்படி நீதான்பா முடிவு பண்ணணும். ஒரு வேலை உன்னால முடியலன்னு வச்சுக்கோ, உனக்கும் மகாவுக்கு இருக்கிற நட்பு வெறும் நட்பு இல்ல அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? சுப்பிரமணி, ஒன்னு அரவிந்து மகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடு, இல்லனா மகா விட்டு விலகி போயிடு, கண் காணாத இடத்துக்கு போயிடு. ஒரு நல்ல முடிவெடு, சீக்கிரமா முடிவெடு. நீ நல்லவனா கெட்டவனான்னு அப்ப எனக்கு மட்டும் இல்ல, உனக்கே உன் மனசாட்சிக்கே தெரியும்பா.
வீட்டை சுத்தம் பண்றீங்களா? வீட்டை இல்ல, மனசை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரிஞ்ச கேள்வி கேட்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? பாருங்க மணி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா பேசுங்க. இந்த டபுள் மீனிங் டயலாக் தான் எப்பவுமே எனக்கு அலர்ஜியா இருக்கு. நான் வீட்டை காலி பண்றேன். ஏ? இல்லனா உங்க அத்தையும் மாமாவும் என்ன காலி பண்ணிடுவாங்க. ஏதாவது மிரட்டினாங்களா? ஆளை வச்சு அடிக்க பிளான் பண்ணாங்களா? ஆளை வச்சு அடிச்சா கூட பரவாயில்லைங்க. சில பேர் அன்பால அடிச்சா எப்படி தாங்கிக்கிறது? ஐயோ மணி, தயவு செஞ்சு உயிரை வாங்காதீங்க. நேரடியா பேசி தொலைங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடு. அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கங்க. அத சொல்ல நீங்க யாரு? கரெக்ட். அதனாலதான் நான் போறேன். என்ன தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மணி. எனக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கு. மேரேஜ் இஸ் மை பர்சனல் இஷ்யூ. அது ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஏன் மேல திணிக்கிறீங்க? நான் தான் உங்க மனசை கெடுக்கிறேன்னு இங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. நான் மட்டும் உங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்நேரம் நீங்க அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிருப்பீங்க. அதான் உண்மை. நான் உங்களை விட்டு போனாதான் எல்லாம் சரியாகும். எங்க வீட்ல யார் இப்படி எல்லாம் சொன்னது? யார் சொன்னா என்னங்க? அவங்க சொன்னாலும் நான் சொன்னாலும் உண்மையா இல்லையா? இந்த ஊரும் உலகமும் என்னதான் சொல்லாம இருக்கு? ஊர் உலகம் என்னதான் சொன்னாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்க முடியாது. ஊர் சொல்லுக்கு பயந்து ஓடுறது முட்டாள்தானம். நமக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தானா? சொல்லுங்க மகா, நீங்க என்ன லவ் பண்றீங்களா? என்னால ராஜலட்சுமியை பார்க்காம இருக்க முடியாது மணி. அதனாலதான் உங்களை போக வேணாம்னு சொல்றேன். ஓ, நான் கிளம்புறேன். மணி வேண்டாம் மணி, ப்ளீஸ். நான் இங்க இருந்தேன்னா அது உங்களுக்கு சங்கடம், எனக்கு அவமானம். மணி மணி ப்ளீஸ் மணி, போகாதீங்க ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருந்தா தப்பாயிடும். மணி, உங்க கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. அது அதை விட பெரிய தப்பு. ஒரு பொண்ணு கிட்ட போய் நேரடியா அவ கண்ணை பார்த்து நமக்குள்ள இருக்கிறது நட்பா காதலன்னு கேட்டா பட்டுன்னு எப்படிங்க பதில் சொல்றது? நீங்க சொல்லாமலே பதில் தெரிஞ்சு போச்சுங்க. விடுங்க. இனிமே நான் இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு தான் ஆபத்து. மணி மணி போகாதீங்க மணி, ப்ளீஸ். என்னை விட்டு போயிடாதீங்க. என்ன விட்டு போங்க மகா, அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, நான் கல்யாணம் ஆனவன். என்னை விட்டு போகாதீங்க மணி. இல்லைங்க, நான் போய்தான் ஆகணும். நான் உங்க முதலாளி. என்ன இப்படி உங்ககிட்ட கெஞ்சி வைக்கிறீங்க? இது உங்களுக்கு பாவமா இல்ல? ஒரு தொழிலாளி கிட்ட போய் இப்படி கெஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கேவலமா இல்ல? இப்ப நான் என்னதான் பண்ணணும்? அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட இருந்து வர அந்த ஒரு பதில் தான் என்ன இந்த வீட்ல தங்க வைக்கும். சரி. என்ன சரி? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதையும் தயங்க தயங்க சொல்றீங்க? உங்க விருப்பப்படி. வாழ போறது நீங்க. என்ன அனுப்பி வைக்கிறது நீங்க தானே? ஏன் இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? தெரியல மணி. எதுலயுமே இந்த மகா தெளிவாதான் முடிவெடுப்பான். ஆனா
நம்ம விஷயத்துல என்னால முடியல. வீட்டுக்கு போங்க, ராத்திரி பூரா உட்காந்து யோசிங்க. விட கண்டிப்பா கிடைக்குங்க. எத்தனையோ ராத்திரி யோசிச்சிட்டேன் மணி. எவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் முதல் முறையா இப்ப வெளிப்படையாவே சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிறது வெறும் நட்பா, காதலான்னு எனக்கு தெரியல. காதல் காதல் தான் எனக்கு தோணுது. மகா, அது தப்பு. தெரியுது மணி, புத்தி சொல்லுது தப்புன்னு, ஆனா மனசு சொல்லுது பரவாயில்லன்னு. ஏய், மணி மணி என்ன பண்றீங்க? முதல்ல வீட்டு விட்டு வெளியே போங்க. மணி மணி என்ன சொல்றீங்க மணி? இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. போங்க வெளியே. மணி நான் என்ன தப்பு பண்ண? மணி மணி நீங்க என்ன பண்றீங்க? போங்க. எல்லார் வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு தடுமாற்றம் வரும்தான். நான் இல்லைன்னு சொல்லல, உன்னை தப்பாவும் நினைக்கல மகா. ஆனா நான் கல்யாணம் ஆனவன். நீ சொன்ன வார்த்தையை நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த உலகமே என்ன மன்னிக்காது. இத பாரு, உனக்கு ஒரு முதல் தர வாழ்க்கை காத்துட்டு இருக்கும் போது நீ ஏமா ரெண்டாம் தர வாழ்க்கைக்கு ஆசைப்படுற? இத பாரு, நீ நல்லா வாழ வேண்டிய பொண்ணு மகா. தயவு செஞ்சு போயிடுங்க. மணி காதல் வேணுங்கிறதுக்காக மனசாட்சியை கொல்லக்கூடாது மகா. வீட்டுக்கு போ. ஒண்ணு உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணங்கிற செய்தி என்ன தேடி வரணும், இல்ல நான் உன் வாழ்க்கையை விட்டு போயிட்டேங்கிற செய்தி உன்னை தேடி வரும். நாம இனிமே சந்திக்கிறதும் சந்திக்காததும் உன் கையில தான் இருக்கு. குட் பை. மணி வணக்கம் சார். என் மக சாவுக்கு நியாயம் கிடைக்கணுமா? குற்றவாளிக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும். அதுல ரெண்டாவது கருத்துக்கே இடம் இல்லையே சார். அந்த எதிர்க்கட்சி வக்கீல் ஆபத்தானவம்மா. அவங்க ஒரு அயோக்கியம்மா. எப்படியாவது பேசி ஜட்ஜை ஏமாத்திடுவான். நீங்க அவரை பேச விடாதீங்கம்மா. என்ன சாட்சி கொண்டுல ஏத்துறீங்கன்னா நடந்ததெல்லாம் நான் சொல்றேன். கொலை நடக்கும்போது நீங்க அங்க இல்லையே சார். என் பொண்ணு மீனா தன் புருஷன் எப்படியெல்லாம் தன்னை கொடுமைப்படுத்தினான்னு என்கிட்ட பல தடவை சொல்லி கதறி அழுதுருக்காமா. அந்த விஷயம்லாம் ஒரு மக தான் அப்பங்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் இல்லம்மா. ஆனா என் மக என்கிட்ட அதெல்லாம் சொன்னாமா. அப்ப எவ்வளவு கொடுமையாவா அனுபவிச்சிருப்பான்னு நீங்களே சொல்லுங்கம்மா. புரியுதுங்க. அதெல்லாம் நான் வெளிச்சு போட்டு காட்டுறேம்மா. என்ன முதல்ல சாட்சி கொண்டுல ஏத்துங்க. ஐயா, வழக்கமா யாரையாவது சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா பயந்து ஓடிடுவாங்க. நீங்க என்னன்னா சாட்சி கொண்டுல என்னை ஏத்துங்க ஏத்துங்கங்கிறீங்க. இதுல இருந்து நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்றது எனக்கு புரியுதுங்க. உண்மையை சொல்ல துடிக்கிறீங்க. கவலைப்படாதீங்க சார். நீதியும் தர்மமும் என்னைக்குமே சாகாது. அது சாகாதுதான். ஆனா அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா? அதாம்மா கேள்வி. இப்ப நான் செத்து அது உயிரோட இருந்து என்னம்மா பிரயோஜனம்? சார் வணக்கம் சார். சார் ஒரு நிமிஷம். சீக்கிரமா வா சார். அங்க பாருங்க சார். என்ன சொல்றாரு உன் மாமனார்? கிழவன் வேற என்ன சொல்ல போறான்? எப்படியாவது பத்திரியை பிடிச்சி உள்ள வைங்கன்னு சொல்லுவான். எனக்கு பயமா இருக்கு சார். எதுக்கே பயப்படுற? ஏதோ புதுசா தப்பு பண்ற மாதிரி. சார் நீ கொலையை தவிர மத்த எல்லா தப்பையும் பண்ணிருக்க. அப்பெல்லாம் நான் உன்னை காப்பாத்தலையா? இது கொலை சார். அந்த அம்மா வேற பார்வையிலேயே என்ன மிரட்டுறாங்க சார். அந்த அம்மா கண்ணை நீ ஏன் பார்க்கணும்? இனிமே அந்த அம்மா கண்ணையே நீ பார்க்க கூடாது. புரியுதா? சரிங்க சார். அநேகமா இன்னைக்கே இந்த கேஸ் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க கிட்ட பலமான எவிடன்ஸ் இல்ல. இந்த வத்தல் தொத்தல் சாட்சியெல்லாம் வச்சு அவங்களால ஜெயிக்க முடியாது. நம்ம கிட்ட இருந்த ஆயுதம் அந்த வைர நெக்லஸ். அதை பார்த்த உடனே அந்த ஜட்ஜி எப்படி மயங்கினார் பாத்தியா? அதனாலதான் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காருன்னு நிறைய தடவை சொன்னேன்.
நீங்க சைக்காலஜி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். அந்த சைக்காலஜியை வச்சு நான் அந்த தமிழரசியை எப்படி கிழிக்க போறேன்னு பாரு. ஜட்ஜி வராரு. மீனாவோட கொலைக்கேஸை ஆரம்பிக்கலாம். பத்ரிநாத், பத்ரிநாத், பத்ரிநாத். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்கள் சாட்சியங்களை தாக்கல் செய்யலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த வழக்கில் 7 சாட்சிங்க இருக்கு. யுவர் ஆனர், அதுல முதல் சாட்சியா மீனாவுடைய தந்தை திரு கபிலன் அவர்களை. யுவர் ஆனர், ஒரு சிறு மாற்றம். இந்த வழக்குல நான் எந்த சாட்சிகளையும் விசாரிக்க விரும்பல. ஒரு சாட்சியை தவிர. யார் அது? அவங்க பேரு ரஞ்சினி. இந்த ஒரு சாட்சியை மட்டும் விசாரிக்க அனுமதி கேட்கிறேன் யுவர் ஆனர். இது அவ்வளவு முக்கியமான சாட்சியா? யுவர் ஆனர், இந்த நீதிமன்றத்துக்கு நீங்க எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த வழக்குக்கு இந்த ஒரு சாட்சி மட்டும். ஓகே, ப்ரொசீட். ரஞ்சனி, ரஞ்சனி, ரஞ்சனி. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்க பேர் என்னம்மா? ரஞ்சனி மேடம். எதிரில் குற்றவாளி கூண்டுல நிக்கிறவரை யாருன்னு தெரியுமா? தெரியும் மேடம். யாருன்னு சொல்ல முடியுமா? அவர் என் கணவர். அப்போ இறந்து போன மீனாங்கிற பொண்ணு யாருன்னு சொல்ல முடியுமா? அவங்க என் கணவரோட முதல் மனைவி, நான் 2வது மனைவி. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதுக்கு சார் அப்ஜெக்ட் பண்றீங்க? தொண்டைக்கிழிய கத்துறீங்க. கீப் குவைட். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இது ஒரு திட்டமிட்ட சதி, ஒரு செட்டப். என்னுடைய கட்சிக்காரர் மிஸ்டர் பத்ரி, இவங்க நீங்க தான் கணவர்னு சொல்றாங்க. 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. ஒத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். சொல்லுங்க ரஞ்சினி, நடந்தது சொல்லுங்க. நான் பத்ரியோட கம்பெனியில் பிஏவா வேலை பார்த்தேன். எங்கள் 2 பேருக்குள்ள தொடர்பு ஏற்பட்டுச்சு. அவர் என்னை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அந்த மேரேஜ்லாம் செல்லாதுமா? மேலும் சொல்லுங்க. அது அவரோட மனைவி மீனாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சுது. மீனா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ராத்திரி என்னை பற்றி தான் அவங்களுக்குள்ள சண்டை. அந்த ஆத்திரத்தில் தான் பத்ரி இன்சுலின் ஊசியை அதிகமாக போட்டு மீனாவை கொலை பண்ணிட்டாரு. இதை நீங்க நேரடியா பாத்தீங்களா? இல்லை, ஆனால் வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தப்ப இப்படி இன்சுலின் ஊசியை போட்டு மீனாவை கொலை பண்ண திட்டம் வச்சிருக்கிறதா அவரே என்கிட்ட சொன்னாரு.
உனக்கும் ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தாராமா? இல்லைங்க ஐயா, அவர் வாங்கினது ஒரே ஒரு வைர நெக்லஸ் தான். அந்த வைர நெக்லஸை எனக்காக தான் வாங்கினாரு. ஆனா கேஸில இருந்து தப்பிக்கிறதுக்காக தன் மனைவிக்கு வாங்கினதா கோர்ட்ல போய் சொல்லியிருக்காரு. யுவர் ஆனர், இதுக்கு மேல நடந்ததை நான் சொல்றேன். அந்த 25 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ மிஸ்டர் பத்ரி ரஞ்சனிக்கு தான் வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் மீனாக்கு தெரிஞ்சு போய் அன்னைக்கு நைட்டு அது விஷயமா தான் சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டையில மிஸ்டர் பத்ரி மீனாவை கொலை செஞ்சிருக்காரு. பாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரஞ்சனி கிட்ட இருந்து அந்த வைர நெக்லஸை வாங்கி மிஸ்டர் பத்ரி மீனாவுக்கு தான் வாங்கி கொடுத்ததாக பொய் சொல்லி இந்த கோர்ட்டை ஏமாத்திருக்காரு. வாழ்க்கையும் போச்சு, நகையும் போச்சு. அட்லீஸ்ட் உண்மையாவது சொல்லலாமேன்னு தான் ரஞ்சனி இங்க கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. எதிர்த்தரப்பு வக்கீல இந்த ரஞ்சனியை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்பார்னு பாக்குறேன். அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துருக்காரு. பாவம், அவரே உலக மகா அதிர்ச்சியில உட்காந்துருப்பார் போல் இருக்கு. கவலைப்படாதீங்க சார், எப்படி கண்டுபிடிச்சோம் நானே சொல்றேன். யுவர் ஆனர், மிஸ்டர் சர்மா அந்த நகையும் அந்த ரெசீட்டையும் கோர்ட்ல தாக்கல் செய்தப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த நகை கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். மிஸ்டர் பத்ரி தன்னோட வைஃபோட வந்ததாகவும் சொன்னாங்க என்கிட்ட. சம்திங் டிட் நாட் ஜெல். அந்த சமயத்துல தான் என்னோட அசிஸ்டன்ட் பூஜா ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த நகை கடைக்கு போய் சிசிடிவில ஃபுட்டேஜை பார்த்துருக்காங்க. மிஸ்டர் பத்ரி தன்னோட வைஃபோட தான் வந்திருக்காங்கன்னு சொன்னது மிஸ்ஸஸ் மீனாவோட இல்லை, இந்த ரஞ்சனியோட. யுவர் ஆனர், அதோட காப்பி நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். கோர்ட்ல சப்மிட் பண்ண விரும்புகிறோம். இனிமே தீர்ப்பு உங்க கையில தான் இருக்கு. டிஃபென்ஸ் லாயர், எனி கொஸ்டின்? நோ யுவர் ஆனர். மிஸ்டர் பத்ரி, உங்கள் மேலே சம்மந்தப்பட்ட கொலை குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் யுவர் ஆனர். மீனாவை நான் தான் இன்சுலின் ஊசி போட்டு கொலை செஞ்சேன். தேங்க்யூ மிஸ்டர் பத்ரி. டிஃபென்ஸ் லாயர், ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா? Your Honor, I would like to withdraw the case. Thank you, Your Honor. Thank you, Your Honor. குற்றவாளியே இந்த வழக்கில் தன் மனைவியை கொடூரமான முறையில் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டதால் இந்த வழக்கின் தீர்ப்பை அடுத்த வாரம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். அதுவரை பத்ரியையும் ரஞ்சினியையும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். தி கோர்ட் இஸ் அர்ஜென்ட். ரஞ்சனி மேடம், அப்புறவரா வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல மேடம். கவலைப்படாத, உனக்கு விடுதலை சீக்கிரம் கிடைச்சிடும். உன் கேஸை நானே எடுத்து நடத்துறேன். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.
தேங்க்யூ பூஜா, தேங்க்யூ so மச். நீ மட்டும் செயல்படலைன்னா இந்த கேஸ் எந்த டைரக்ஷன்ல போயிருக்குமோ தெரியல. அத்தை 8 அடி பாஞ்சா மருமக 16 அடி பாய்வா. ஏய், நீ 16 பாயலடி, 64 பாஞ்சிருக்க. அப்படின்னா ஏய், நம்ம லஞ்ச் வெளியே சாப்பிடலாமா? அத்தை ப்ளீஸ் டார்லிங், ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கோம்ல, போலாம். வா வா. வணக்கம் லாயர் சார். என்னது இது, முடிஞ்சு போன கேஸுக்கு 3/4 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன். குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. Will you shut up and get out from here? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? இந்த கேஸோட டர்னிங் பாயிண்டே பூஜா தான். அவ தான் ரகசியமா ரஞ்சனியை கண்டுபிடிச்சு அவகிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருக்கா. நான் உனக்கு பண்ணின உதவிக்கெல்லாம் நல்ல கைமாறு பண்ணிட்டமா நீ. நீங்க என்ன மாமா இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது பண்ணீங்க? ஓ, 4 கிரவுண்ட் இருந்த எங்க வீட்டை அண்டர் கிரவுண்ட் வேலை செஞ்சு அந்த வீடை விக்க வச்சுட்டு எங்களை நடு தெருவுக்கு கொண்டு வந்தீங்களே, அத சொல்றீங்களா? அதெல்லாம் இல்லம்மா பூஜா. கப்பல் பிசினஸ் பண்ணோன்னு சொல்லி நடுக்கடல்ல உன்னை கவுத்தினாரு, அத சொல்றாரு. அது கூட இல்ல அத்தை. கௌரவமா வாழ்ந்த எங்க அப்பாவை கடங்காரனாக்கி கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளி கொன்னு என் கையால காரியம் செய்ய வச்சாரே, அந்த நல்ல காரியத்தை சொல்றாரு. Will you both shut up and get up from here? I am not interested in arguing with silly creatures like you. கரெக்ட். யார்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியும்? யார்கிட்ட பேச முடியும்? யார்கிட்ட 4 வார்த்தை ஆறுதலா கேட்க முடியும்? பெத்த பிள்ளை ஃபாரின்ல, எதிரில நிக்கிற மருமக எதிரி ஆயிட்டா, கட்டின பொண்டாட்டி உங்களை நம்பல. அத விடுங்க, சொந்த கிளையண்ட் உங்க மேல நம்பிக்கை வைக்காம உண்மையை சொல்லல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் சொந்த வக்கீல் கிட்ட கட்சிக்காரன் உண்மையை சொல்லாம இருக்கிறத. அதுக்கும் மேல சொந்த கிளையண்ட் கிட்ட இருந்து எல்லா உண்மைகளையும் வாங்கிக்க முடியாத மோகன் சர்மாவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். ஏன்? ஏன்னா மைண்ட் ஃபுல்லா பணம் 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 பணம், அழா போன பணம். நீங்க வீட்டுக்கு போன வான்னு வரவேற்க யாராவது இருக்காங்களா வீட்டுல? எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்களே. ஏன்? உங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சே. வெக்கமா இல்ல? எனிவே மிஸ்டர் சர்மா, இனிமே இருக்க போற கொஞ்ச காலத்துக்காவது நியாய தர்மத்துக்கு மட்டும் வாதாடி இத்தனை பாவம் பண்ணிருக்கீங்களே, அது எல்லாத்துக்கும் காம்பன்சேட் பண்ற மாதிரி புண்ணியத்தை தேடிக்கங்க. ஏய், பேசாத வாழா வெட்டி. ஆமா, நீ ஒரு வாழா வெட்டி, உன் மருமக பூஜாவும் ஒரு வாழா வெட்டி. 2 வாழா வெட்டிங்களும் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் கூட வெக்கமா மானமோ இல்லாம ஊர் புறா சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எனக்கு எதுக்கு வெக்கம்? ஏய், நான் உண்மையான ஆம்பளை, இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிப்பேன். அதுக்கான தகுதி, அந்தஸ்து, ஆண்மை எல்லாமே என்கிட்ட இருக்கு. உன்னால முடியுமா? உன்னால முடியுமா? எதுக்கு எதை முடிச்சு போடுற? பேச பொம்பளையா வாடா வெட்டியா இருந்துகிட்டு தலனுமுந்து ஆம்பளை மாதிரி நடக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? 4 ஆம்பளைங்க உன்னை பார்க்கும்போது உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க தெரியுமா உனக்கு? ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பார். உன் ஆணவம் தானா அடங்கி போயிடும். அங்கிள், பேசாத, வாயை மூடிக்கிட்டு. என் கால்ல படுற தூசிக்கு கூட நீ சமானம் இல்ல. நீ எல்லாம் எனக்கு போட்டிய? உன் வயசு என்னோட அனுபவத்துக்கு கூட ஈக்குவல் இல்ல. You are just a bloody passing cloud. The wind will blow you away. தமிழரசி, ஏ வாழவெட்டி, இத பாரு. இத்தனை நாளும்
நான் உன்னை எதிரியா நினைச்சது கோர்ட்ல மட்டும்தான். ஆனா இப்போ வீட்ல, கோர்ட்ல, காட்டுல எங்க பார்த்தாலும் நீதான் எனக்கு எனிமி நம்பர் 1. பார்த்துக்கிட்டே இரு. பார் கவுன்சில்ல இருந்து உன்னை டிபார் பண்றேனா இல்லையான்னு. இத பாரு, உன் தாலியை எப்படி நான் கழட்டினேனோ அதே மாதிரி இந்த கருப்பு கோட்டையை நான் எப்படி கழட்டுறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. மோகன் சர்மா யாரு? மகா பிரச்சனைலாம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னும் எந்த பக்கம்? வீட்ல ஏதாவது விசேஷமா? அத நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்றீங்க? கார்த்தால நம்ம ஆத்துக்கு வர சொல்லி நேத்து ராத்திரி எனக்கு போன் வந்தது. நான் எதுவும் போன் பண்ணலையே. நானும் பண்ணலீங்க. அரவிந்த், இங்க வா. எஸ் மாம். இவருக்கு ஏதாவது போன் பண்ணியா? ஐயர்க்கா? நானா? நோ மாம். நானும் பண்ணலையே. நீயும் பண்ணலன்னா அப்ப யாரு தான் பண்ணிருப்பா? நான் தான் பண்ணேன். சாமி, இப்படி வந்து உட்காருங்க. நன்றி நன்றி. வாங்க. மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ள அரவிந்த். என் கண்ணு, என் செல்லம், என் வயித்துல பாலை வாத்துட்டம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுத்திருக்க. ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. சுத்தி அந்த போன் எடுத்துட்டு வா. எங்க அண்ணனுக்கு போன் போடணும், உறவுக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லணும். சீக்கிரமா எல்லா ஏற்பாடும் பண்ணணும். என்னங்க என்னங்க விஷயத்த கேள்விப்பட்டு அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? அண்ணா ஒரு நிமிஷம், சீக்கிரமா ஒரு நல்ல முகூர்த்த நல்லா பாருங்க. போச்சு. என்னங்க, அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிங்க. அண்ணே, ஒரு சந்தோஷமான விஷயம். மகா அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா. மகா, ரொம்ப தேங்க்ஸ்மா. என் தங்கச்சிக்கு நான் கொடுத்த வாக்கு எங்க காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு நான் பயந்தம்மா. இப்போ மனசு ரொம்ப திருப்தியா இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா. மகா, டு யூ ரிமெம்பர்? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, we are made for each otherன்னு. நீ வேணா பாரு, நான் உன்னை எப்படி வெச்சுக்கிறேன்னு சொல்லி. மகா, நீ இனிமே ஓஹோன்னு இருக்க போற மகா. அண்ணா, கங்க்ராட்ஸ்னா. தேங்க்ஸ் ஸ்ருதி. உன் ஜாதகமா? நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. ரொம்ப சந்தோஷமா. சுவாமி, இந்த ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு நல்ல முகூர்த்த நாளா சொல்லுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை நல்ல நாளா இருக்கு. ஏமா, அந்த நாள் உனக்கு ஓகே தானம்மா? மாமா, இதுக்கு மேல யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நிச்சயம் பண்ணும்போது கூப்பிடுங்க, நான் வந்து நிக்கிறேன். கல்யாணத்தப்போ வந்து கூப்பிடுங்க, நான் கழுத்தை நீட்டுறேன். மத்தபடி எல்லாத்தையும் உங்க இஷ்டப்படி பண்ணுங்க. என்னை எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படிமா? டாட், சாமி பிரசன்னம் தான் கொடுக்கும், பிரசாதமும் சேர்த்தா கொடுக்கும். அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் டாட். இனிமே என் வைஃப் மகாவை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மகா, யூ ப்ளீஸ் கோ அண்ட் டேக் ரெஸ்ட். மகா, சுவாமி நல்ல ஒரு முகூர்த்தத்தை பார்த்து சொல்லுங்க சுவாமி. பேஷா சொல்லிடலாம். 6-7 முகூர்த்த தேதி சொல்றேன். அதுல எது உங்களுக்கு தோதாப்படுறதோ அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன சுவாமி, கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி 6-7 சொல்லிட்டு இருக்கீங்க? சட்டுன்னு ஒரு முகூர்த்தத்தை பார்த்து சொல்லுங்கண்ணா. வர புதன்கிழமை நன்னா இருக்கே. வர புதன்கிழமையா? சீக்கிரம் பார்க்க சொன்னா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாக்குறீங்க. அடுத்த வாரம் ரொம்ப லேட்டு. அவ வாயை திறந்து கல்யாணத்தை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அவ மனசு மாறதுக்குள்ள சட்டு புட்டு ஒரு முகூர்த்தத்தை பார்த்து முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே தான் முகூர்த்தத்தை பார்த்து சொல்லுவோண்ணா. இன்னைக்கு நைட்டே? இது என்ன அமெரிக்கா போற ஃபிளைட்டா நைட்டே பிடிச்சி போறதுக்கு? இது லைஃப் மேட்டர் சுவாமி. அடுத்த வாரம் புதன்கிழமை நல்ல நாள், அன்னைக்கே நிச்சயம் பண்ணிடலாம்.
சரி, என்னென்ன வேணுமோ எப்படி செய்யணுமோ எழுத ஆரம்பிச்சு. டேய் அரவிந்த், டாட், இனிமே மகா கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் அவளை சீண்டக்கூடாது, அவளை அப்செட் பண்ணக்கூடாது, முக்கியமா குடிக்க கூடாது. ஓகே டாட். கொஞ்ச நாள் ஆபீஸ் போறதையும் நிறுத்திடு. ஆபீஸ் போறதானே நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் பாத்ரூம் போறதே நிறுத்திடுறேன். இது மாதிரி தானே என்ன எல்லாரும் சீனு திட்டிக்கிட்டு இருக்காங்க. டாட், இனிமே என்ன மாதிரி ஒரு நல்ல புள்ள இந்த உலகத்திலே இருக்க போறதில்ல. மகா கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும். அத்தை, 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 என்ன அத்தை அழறீங்களா? தமிழரசி கண்ணுல கண்ணீரா? என்னால சத்தியமா நம்பவே முடியல அத்தை. இல்லம்மா, இன்னைக்கு கோர்ட் வாசல்ல வச்சு அந்த மனுஷன் நாக்கில் நரம்பு இல்லாம என்ன என்ன வாழ வெட்டின்னு சொல்லிட்டாருமா. அதுக்கா ஃபீல் பண்றீங்க? என்னையும் தான் வாழா வெட்டி, பாசிங் கிளவுட் அப்படி இப்படின்னாரு. I just don't care about that. ஒரு காலத்துல நாங்க ஒரு பெரிய சீனியர் லாயர் கிட்ட ஜூனியரா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்பெல்லாம் ரொம்ப மரியாதையா பழகுவார். இன்ஃபேக்ட் வாங்க போங்கன்னு தான் என்ன கூப்பிடுவாரு. நான் கூட சொல்லுவேன், இவ்வளோ ஃபார்மலா என்கிட்ட இருக்க வேண்டாம், என்னை வா போனே கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு அப்புறம் தானே நான் ஜாயின் பண்ணேன், என்னை வா போனே கூப்பிடலாம். ஆனா பிடிவாதமா என்ன வாங்க போங்கன்னா கூப்பிடுவார். ஒரு நாள் அவர் எழுதி வச்சிருந்த அசைன்மெண்ட் தெரியாம காஃபி கொட்டிட்டேன். அரை மணி நேரத்துல அந்த அசைன்மெண்ட் கோர்ட்டுக்கு சீனியர் கைக்கு போயாகணும். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கோவத்துல என்ன போடின்னு ஒரு வார்த்தை ஆத்திரமா திட்டிட்டு போயிட்டார். அப்புறம் அன்னைக்கு பூரா நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன், அழுதுகிட்டே இருந்தேன். உங்களை போடின்னு திட்டாரு, அதுக்கு தானே? அதுக்கு இல்லம்மா, நான் அழுதது அவரு எங்க சீனியர் கிட்ட திட்டு வாங்க போறாரேன்னு பயத்துலதான். அப்புறம் என்ன சத்த? அடுத்த 4 நாள் அவர் என் கூட பேசவே இல்லை. என் கூட மட்டும் இல்ல, யார் கூடயும் பேசல. இன்ஃபேக்ட் சாப்பிட கூட இல்ல. அவ்வளவு கோவத்திலையா இருந்தாரு? 4வது நாளும் இவர் என்கிட்ட பேசலன்னதும் என்னால தாங்க முடியல. ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அவரோட ரூம்மேட்டை தனியா கூப்பிட்டு விசாரிச்சேன். அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு நான் அதிர்ந்து போயிட்டேம்மா. என்ன சத்த? இவர் அன்னைக்கு கோர்ட் முடிஞ்சு ராத்திரி வீட்டுக்கு போய் இரும்பு கம்பி அடுப்புல காய வச்சு தன்னோட நாக்குல சூடு போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? எதுக்கத்த? என்ன போடின்னு திட்டின அந்த ஒரு வார்த்தைக்காக. நிஜமாவா சொல்றீங்க? என்ன போடின்னு ஒரு வார்த்தை திட்டுனதுக்காக அப்படி ஒரு காரியத்தை அவர் பண்ணிருக்காரு. மோகன் சர்மாவா அத்த?
எஸ், த சேம் மோகன் சர்மா. அப்படிப்பட்ட மோகன் சர்மா இன்னைக்கு பட்ட பகல்ல 10 பேருக்கு மத்தியில 10 சொடுக்கு போட்டு என்ன வாழ சொன்னார். என்ன வாழ்க்கை பூஜா இது? எப்படிப்பட்ட அனுபவம் பத்தியா? வாழ்க்கைன்ற பயணத்துல மனுஷங்க எப்படி மாறிடுறாங்க பாரு. நீங்க இப்படி எல்லாம் பேசுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எது தெரியுமா அழகு? நீங்க சிரிக்கிற சிரிப்பு தான், அந்த புன்னகை தான். அந்த புன்னகை எல்லாம் வெறும் பிளாஸ்திரி மாதிரிமா, காயத்தை மட்டும்தான் மறைக்கும், வலிய மறைக்காது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.